வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இன்னொரு அமேசான் ஹால் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து அதே மாதிரி பியூட்டி ரிலேட்டட் ஹால் தான் இருக்க போகுது. உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், எங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த ஸ்வெட்டர்ல இங்க புசு புசுன்னு வரும். இதுவும் ஒரு ஸ்வெட்டர் தான். நான் இந்த மாதிரிலாம் ஸ்வெட்டர் போட்டு நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா இந்த மாதிரி திக்கான டாப்லாம் பிடிக்காது. சார் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு செய்யலான்னு. ஐ டோன்ட் நோ, எனக்கு பிங்க் பிடிச்சிருந்தது. கிரீன் வந்து நல்லா லூஸா நான் போடுற மாதிரி இருக்கு. பட் இந்த லைட்டா இங்க ஃப்ரில் வர்றது தான் வந்து புசு புசு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்ல வந்து இந்த வாட்டி நிறைய எண்ட் ஆஃப் சீசன் சேல்னு நினைக்கிறேன். இல்லை எதுன்னு தெரியல. அப் டு 70% வந்து ஆஃபர் போயிட்டு இருந்தது. எல்லாத்துலேயுமே பாடி மிஸ்டர், கேண்டில், சானிடைசரு, ஃபேஸ் வாஷ் இல்லை, அது என்ன ஹேண்ட் வாஷ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஆர்டர் போடும்போது அதை எடுத்துட்டு ரொம்ப செலக்டிவாக தான் போட்டேன். அதில் ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து சிங்கிள் விக் கேண்டில். நம்ம போன வாட்டி பெரிய ஜார் வாங்கணும், ஞாபகம் இருக்கா? அது காலியே ஆகலை இன்னும். ஸோ அதனால சிங்கிள் விக் இது வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வாங்கினேன். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த இதுக்காக யூஸ் பண்றது. அரோமா தெரப்பி அப்படின்னு போட்டிருக்கு. கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. 70% இருக்கு. ஓகே, கரெக்டா இருக்கும் அப்படின்னு எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை தைலம் மாதிரி ஸ்மெல் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு. பட் ஆனால் ஸ்மெல்லு வேற லெவலா இருக்கு. இது எப்படி தெரியுமா இருக்கு? கலோன்னு இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஸ்மெல்லு. மென்னோட டாய்லெட்ரிஸ்னா ஒரு மாதிரி இருக்கே, அந்த பாடி வாஷ், அந்த கலோன், அந்த டியோட்ரண்ட், அந்த ஃபர்மெண்ட் ஜெல், ஹேர் ஜெல் அப்படின்னா ஒரு ஸ்மெல் உங்களுக்கு ஞாபகம் வரும்ல, அந்த ஸ்மெல் தான் வருது. அண்ட் இது வந்து உங்களுக்கு குட்டியாக தான் இருக்கு. அந்த கேண்டில் வந்து நிற்காம, ஐ மீன் காலியாகாம இதுவாக இருந்தது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கு அப்படின்ட்டு எடுத்தேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 1499. இதை நான் எடுத்தது வந்து 750க்கு எடுத்தேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஐட்டம். அடுத்து பாத் அண்ட் பாடியில் வந்து இந்த ஹேண்ட் கிளென்சிங் ஜெல் வந்து எடுத்திருந்தேன். இதுல நிறைய வேரியன்ட் இருந்தது. நான் வந்து கிறிஸ்மஸ் மார்னிங் மிமோசா எடுத்திருந்தேன். இது வந்து கேட்கவே நல்லா இருக்கே அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஸ்மெல் ஒன்று ஹேண்ட் கிளென்சிங் ஜெல் வந்து ஆஃபர்ல இருந்தது. நான் வந்து புதுசா ட்ரை பண்ணலான்னு இது எடுத்தேன். இது எனக்கு ஸ்மெல் பிடிக்கல. 149 ருபீஸ்க்கு எடுத்தேன். எனக்கு வந்து பிடிக்கல. நான் தெரிஞ்ச ஸ்மெல்லே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸ்மெல்லாம் நல்லா இருக்கு, பட் ஆனால் எனக்கு பிடிச்ச ஸ்மெல் கிடையாது. அதனால இப்போ திருப்பி நிறைய பேருக்கு உடம்பு முடியல அது இதுன்றாங்க. அதனால வச்சுக்கிறதுல தப்பே இல்லை. அடுத்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்ல வாங்கினது இதுவும் வந்து கொடுக்கறதுக்காக எடுத்தது. இது வந்து அந்த பாடி லோஷன், பாடி க்ரீம் அப்படி சொல்லிக்கலாம். இது டிராவல் சைஸ். இது வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் தூக்கிட்டு போறதுக்கு. அதுக்காக இது எடுத்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்மெல். இது இது ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆக்சுவலி இதை பார்த்துட்டே எனக்கு வந்து எனக்கும் வேணும்னு ஆசையாயிடுச்சு. ஸோ அதனால கண்டிப்பா எனக்கு இன்னொன்று எடுத்துப்பேன். இதுல வந்து உங்களுக்கு ஷே பட்டரும் ஹைலரானிக் ஆசிடும் இருக்கு. இது ரொம்ப ஹெவியா இருக்காது அப்படின்ட்டு நான் ரிவ்யூ பார்த்தேன். அதுக்காக தான் எடுத்தேன். அடுத்தது வந்து பாத் அண்ட் பாடியில இருந்து ஹேண்ட் க்ரீம் எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு திருடிடுவோம் அப்படின்ற ஒரு இது வரல. அதுக்காக வந்து ஹேண்ட் க்ரீம் எடுத்துட்டேன். இப்போ என்னோட கையெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரையா இருக்கு. மூக்கு அடைச்சிருச்சு. ப்ளீஸ் திருப்பி சொல்லிக்கிறேன், மூக்கு அடைச்சிருச்சு. கமெண்ட்ஸ்ல இதுலயே ஒரு 4 பேர் சொல்றாங்க அப்படின்னு. வீடியோலயே சொல்லுவேன், அடைச்சிக்கிச்சு விட்டுருங்க குழந்தைகளா அப்படின்ட்டு. அசிங்கப்படுத்துறதுக்குனே வராங்கப்பா. இந்த ஹேண்ட் க்ரீம் எடுத்தேன். இதுலயும் வந்து புது ஃபிளேவர் வந்து புது ஸ்மெல்ல வந்து ட்ரை பண்ணேன். இது ஸ்னோஃப்ளேக்ஸ் அண்ட் காஷ்மீர் அப்படின்ற ஸ்மெல். பார்க்கவும் நல்லா ப்ளீஸிங்கா இருந்தது பேக்கேஜிங். அதனால வந்து நம்ம ஸ்லிக் பேக்லலாம் வச்சுக்க இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு போட்டேன். இதுவும் ரேட் கம்மியாக தான் எடுத்தேன். இதோட எம்ஆர்பி வந்து 499. நான் 270க்கோ என்னமோ எடுத்தேன். ஸோ நைஸ். ஆஹா, வேற லெவலாக இருக்குது. இதோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக இதை நான் வந்து ஆல்ரெடி நான் 2 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். எப்படி ஸ்மெல் இருக்குது, நம்மளுக்கு பிடிக்குதா அப்படின்ட்டு. டாப் நாச். இதுக்கு அடுத்து ரொம்ப நாள் அப்புறம் இந்த ஆக்னே பேட்ச் இது எடுத்தேன். இந்த பிராண்ட் இது நல்லா இருக்கு. இந்த பிராண்டு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொண்ணு இருக்கிறது இந்த பிராண்டு தான் நல்லா இருக்கு. இது ஒர்க் ஆகுது. எனக்கு வந்துருச்சு.
கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணால் ஏதோ 50 ரூபா ரிவார்டு கிடைக்கும்னு போட்டிருக்கு, தெரியல. இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இந்த பிராண்ட் பேர் வந்து அர்பன் யோக். ஓகேவா, அஃபோர்டபுளாக இருக்கு, சீக்கிரமாக நம்மளுக்கு டெலிவர் ஆகிடும். நான் அமேசான்லேயே நிறைய ஆக்னி பேட்ச் வந்து ட்ரை பண்ணிட்டேன். ஒரு சிலது எதுக்கு ஒட்டோனே தெரியாம அது வாட்டுக்கு ஸ்டிக்கர் மாதிரி வேலை இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு டோட்டலா 72 டாட்ஸ் இருக்கும், 2 சைஸ்ல இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓகேவா, நான் வந்து இந்த காலி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஒன்று ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். என்ன ஆயிடுச்சுன்னா அது நல்ல பிராண்ட் இல்லை, லைக் ஆக்னி பேட்சே இல்லை, அது வெறும் ஸ்டிக்கரு. அதனால அது வேஸ்ட் ஆயிடுச்சு. அதனால நான் திருப்பி நடுவில் விட்டுட்டேன். நடுவில் எனக்கு வரல அப்படின்ட்டு சரி இப்போ எதுக்கும் வாங்கி வச்சுக்கலாம். இங்கே ஒன்று வந்துச்சு, இன்னைக்கு தான் கரெக்டாக யூஸ் ஆகுது. அடுத்தது ஸ்விஸ் பியூட்டிலேருந்து வாங்காத கலர் ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். லிப் க்ரீம், சாஃப்ட் மேட் லிப் க்ரீம். இதோட ஷேடு வந்து ரோஸ். இது பேக்கேஜிங்லாம் நல்லா டார்க்காக கொடுத்துக்குறாங்களா, இதுல எனக்கு கலர் வந்து செக் பண்ணவே முடியல. இது ஆனா நல்லா கொஞ்சம் பிரைட்டான ஒரு பிங்க் தான், சரியான பிரைட். நான் எப்பயுமே யூஸ் பண்ற டார்க்னஸ் அந்த போல்ட்னஸே இவ்வளோதான் நான் யூஸ் பண்றது. இது எந்த அளவுக்கு பிரைட் பாருங்க. ஐ திங்க் இது பிரைட்ஸ் தான் யூஸ் பண்ணும். இட்ஸ் வெரி பிரைட். அடுத்து லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த ட்ரக்ஸ்டோர் கம்பெனில இருந்து சாலிட் பிரஷ் கிளீனர். நான் வந்து பிரஷ் கிளீனர் எதுல கிரையலான்ல இருந்து வாங்குவேன். அது 1000 ரூபான்னு வாங்கியே சொத்து பாதி போயிடும் போல. அது என்னமோ குடிக்கிற மாதிரில காலி ஆகுது. மோஸ்ட்லி பேக் டு பேக் புக்கிங்ஸ் இருக்கும்போது இந்த பிரஷ் கிளீனர்ல பண்ற மாதிரி இருக்கும். அது புசுக்குன்னு காலி ஆயிடுது. எனக்கு பட்ஜெட்டுக்கு கட்டுப்படி ஆகவே மாட்டேங்குது. வேற நிறைய பிரஷ் கிளீனர் ட்ரை பண்ணிட்டேன், எதுவுமே வேலையும் செய்யல. ஸோ அதனால இந்த மாதிரி வாங்கிட்டேன். இதே மாதிரி பேக்ல ஒன்று இருக்கு, அது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை விட இது கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்தது. அண்ட் ரிவ்யூ இதில் நல்லா இருந்தது, அதுக்காக எடுத்தேன். இதோட ஃப்ளேவர் வந்து ரோஸ். இப்படிதான் இருக்கு உள்ள. இதோட டிண்ட் பிங்க் கலரா இருக்குல்ல, இது பிரஷ்ல ஒட்டுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒட்டாது. நான் அதையும் பார்த்தேன், யாருக்கும் ஒட்டுதான்னு பார்க்க, யாருக்கும் ஒட்டல. ஆனா அப்படியே ரோஸ் ஸ்மெல் தான் வருது. இது வந்து ஜென்டில் கிளென்சர் ஃபார் யுவர் பியூட்டி டூல்ஸ், 100% வீகன். வேற என்ன போட்டிருக்கு, சல்ஃபேட் ஃப்ரீ, குரூவல்டி ஃப்ரீ, 100% நேச்சுரல், பாராபென் ஃப்ரீ. ஸோ இனிமே இதுதான் யூஸ் பண்ணோம். என்னன்னா இந்த மாதிரி இதில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரஷ் க்ளீன் பண்ணும்போது, இந்த மெத்தடில் பண்ணும்போது ப்ரஷ் ட்ரை ஆகிறதுக்கு எப்படியும் ஓவர் நைட் ஆகிடும். பட் ஆனால் நீங்கள் அந்த க்ரைலான் ப்ரஷ் கிளீனர் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் முக்கால்வாசி ஆல்கோஹால் இருக்கனாலே எனக்கு தும்மலாம் வருது. எப்போ எனக்கு பேசவே முடியல. வாட் இஸ் ஹேப்பனிங்? ஸோ அதில் ஆல்கோஹால் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால சீக்கிரமாக அது வந்து எவாப்ரேட் ஆகிடும், அப்படியே ட்ரை ஆகிடும். அதனால நீங்கள் அப்படியே அடுத்தடுத்து புக்கிங் இருக்குது, நெக்ஸ்ட் டேவே இருக்குது, இல்லைனா மார்னிங் ஒரு பிரைட், ஈவினிங் ஒரு பிரைட்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வீக்கெண்டில் இது யூஸ் பண்ணிக்கோங்க, இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ட்ரை ஆகிறதுக்கு எப்படியும் ஓவர் நைட் ஆகிடும். அதுக்காக இதுதான் லாஸ்ட் ஐட்டம். இதோட நம்மளும் வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபுல்லாக பிளாக் ஆகிறதுக்குள்ள, ஏன்னா இன்னும் எனக்கு ஒரு வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குது. இதோட நானும் கிளம்புறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.